ஸ்ரீ சமேத ஆமா முத்தாரம்மன் யூடியூப் சேனல் பக்தகோடிகள் அனைவர்களும் ஆமா லைக் பண்ணுங்க, ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஆமா ஆதரவு தாருங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஆமையா. அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம கடந்த பதிவில் தசரா விரதத்தை பற்றி சில பதிவுகளை பார்த்தோம். அதனை தொடர்ந்து இந்த பதிவில் தசரா விரத காலத்தில் இன்னும் சில தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களையும் உணவு முறைகள் பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். முதல் விஷயம், விரத காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவோ, தலையில் எண்ணெய் தேய்க்கவோ, முடி வெட்டவோ, தாடி எடுக்கவோ கூடாது. ஏன்னா முடி தாடி எடுக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்க முன்னாடி நம்மளை அழகாக காட்டுறதுக்காக தான். அதனால் விரத காலத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், வேஷம் கட்டும்போது தாடி எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. வேஷம் கட்டுறதுக்காக தாடி எடுக்கலாம், அதுவும் ரொம்ப கவனமாக பண்ணணும். இரத்த காயங்கள் எதுவும் படாத அளவுக்கு நம்ம பண்ணணும். தாடி எடுத்ததுமே கண்டிப்பாக குளிச்சிடணும். அடுத்ததாக, குளிக்கும்போது ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக சீயக்காய் பொடி மட்டும் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். அடுத்தபடியாக, விரத காலத்தில் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா இத்தனை நாள் நம்ம இருந்த விரதம் எல்லாமே கட்டுரும். முதல்ல இருந்து விரதம் ஆரம்பிக்கிறது தான் அர்த்தம். அப்படி மதிய நேரத்தில் தூக்கம் வருது அப்படின்னா நம்ம விரத நேரத்தில் சாப்பிட்ற முறை சரியில்லைன்னு தான் அர்த்தம். சாப்பாடு முறையை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததாக, பூஜை செய்யும் முறையில் எந்த விதமான ஆடம்பரமும் இருக்கக்கூடாது. மற்றவங்க பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக பூஜை பண்ணுனா பார்க்குறவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும். அந்த காளிபரையில் எப்படி பூஜை பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு பெருமையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தாய் முத்தாரம்மா அதை விரும்ப மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எளிமையாக மனதார வெறும் பால் மட்டும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே அவள் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பா. நாம் நினச்சதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பா. அதனால் பூஜையில் ஆடம்பரம் எப்போவுமே இருக்கக்கூடாது. அடுத்ததாக, விரத காலத்தில் நம்ம வாயிலிருந்து முத்தாரம்மனோட கதைகளையும் மந்திரங்களையும் நாமங்களையும் மட்டும்தான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கணும். சில பேர் விரத காலத்தில் அசிங்கமான வார்த்தைகளை பேசிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக இந்த விரத நேரத்தில் அசிங்கமான வார்த்தை கேட்கவோ பேசவோ கூடாது. அப்படி நீங்கள் பேசும்போது நம்ம தாய் எப்படி நம்ம கூட இருப்பா? அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சண்டை போடவோ மற்றவங்க கிட்ட கோவப்படவோ எப்போவுமே கூடாது. சண்டை போடும்போதும் கோவத்தில் இருக்கும்போதும் நம்ம மனமும் நம்ம வாயும் நம்மளோட கட்டுப்பாட்டிலே இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஊர்க்கதை, உலக கதை, படத்தை பற்றி பேசுகிறது, அடுத்த வீட்டு கதையை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் எப்போவுமே கூடாது. அதுவும் முக்கியமாக இந்த விரத நேரத்தில் கூடவே கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். அடுத்து, விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவு கட்டுப்பாட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம மனத்தையும் உடலையும் கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கே உணவுக்கு தான் இருக்குது. உணவு பொறுத்து தான் நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் அமையும். நல்ல சிந்தனை தான் வழிபாட்டிற்கு உதவும். அப்படி நல்ல சிந்தனை வளரவும் ஒரே மனசாக பூஜை செய்வதற்கும் உணவு கட்டுப்பாடு முறைகள் அப்படின்னு இருக்குது. அதில் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. முதல்ல முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது, நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடணும். வெளியே எப்போவுமே சாப்பிடக்கூடாது. அதுவும் அன்னை முத்தாரம்மனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும். அப்படி வீட்டில் சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் குளிச்சுட்டு தான் சாப்பாடு செய்யவே ஆரம்பிக்கணும். அது நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அம்மா அப்பா, இல்லை உங்கள் தங்கச்சி அக்காவோ யாராக இருந்தாலுமே நமக்கு சாப்பாடு செஞ்சு தரவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுமே குளிச்சுட்டு தான் அந்த சாப்பாடை செஞ்சு தரணும். அதனால் குளிக்காமல் சாப்பாடு செய்யவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் குளிக்காமல் பச்சை தண்ணி கூட நம்ம குடிக்கக்கூடாது. அடுத்து, இந்த விரத நேரத்தில் முக்கியமாக அசைவம் சாப்பிடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அசைவம் செஞ்ச பாத்திரத்தில் கூட விரத காலத்தில் சமைக்கவே கூடாது. அதை கண்டிப்பாக ஒதுக்கிடணும். அசைவம் புழங்காத ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம்.
விரத காலத்தில் வாழை இலையில தான் சாப்பிடணுமா அப்படின்னா வாழை இலை சாப்பிட்றது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனியாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க, யாரையும் அதில் சாப்பிடாத மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்ததாக என்ன சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, எத்தனை முறை சாப்பிடலாம், எப்போ சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த விரத காலத்தில் அன்னை முத்தாரம்மனுக்கு பட்னியாக இருந்து தான் அவளை கும்பிடணும் அப்படிங்கன்னு யாருமே சொல்லலை. பசியோட அன்னை கும்பிடும்போது எப்படா பூஜை முடியும், நம்ம எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணும். அந்த சமயத்தில் நம்ம மனம் அன்னை முத்தாரம்மன் மேலே கவனத்தையே செலுத்தாது. பொதுவாக நம்மளை பெற்ற அம்மா நம்மளை பட்னியாக இருக்க விடுவாளா? நம்மளை பெற்றவளே நம்மளை பட்னியாக இருக்க விடாத போது நம்மளை எல்லாத்தையும் படைச்சவா எப்படி நம்மளை பட்னியாக இருக்க விடுவா? அதனால் விரத காலத்தில் வயிறார சாப்பிட்டுட்டு அன்னையை வணங்குங்க. அதுக்காக வயிறு முட்டை எப்பவும் சாப்பிடக்கூடாது. பாதி வயிறு நிரம்புற மாதிரி சாப்பிட்டுட்டு கால் வயிறுக்கு தண்ணி குடிச்சிட்டு மீதி கால் வயிறு எப்போவுமே காலியாக இருக்கணும். அது இந்த விரத காலத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே இதை கடைப்பிடிச்சா நம்ம உடம்பும் மனமும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து எத்தனை முறை சாப்பிட்லாம்னா நீங்கள் 3 நேரம் கூட சாப்பிடலாம். அது அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி. வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாருமே 3 நேரம் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். அதாவது காலையில், இரவில் இட்லியோ தோசையோ இல்லை சப்பாத்தியோ கூட நீங்கள் சாப்பிட்லாம். மதியம் 1 நேரம் மட்டும் பச்சரிசி சோறு சாப்பிடுங்க. இல்லை என்னால் 1 நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் 1 நேரம் பச்சரிசி சோறு சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். சில பேர் பச்சரிசி தேங்காய் துவையல் மட்டும் வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் அப்படி மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏதாவது ஒரு குழம்பு வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அந்த குழம்புல சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முள்ளங்கியை சேர்க்காம செஞ்சு சாப்பிடுங்க. சில பேர் குழம்பை தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, தாளிக்கலாம். ஆனால் கடுகு சேர்க்காம தாளித்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அடுத்து கோவிலில் கிடைக்கிற எந்த பிரசாதமாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். அதெல்லாம் கடவுளுக்கு படைச்சது தானே. அது சர்க்கரை பொங்கலோ புளியோதரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோயிலில் படைச்சதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். நிறைய பேர் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் வெளியே சாப்பிடவோ கடையில் கிடைக்கிற குளிர்பானங்கள், துரித உணவுகள், டீ, காபி இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆக முன்னாடி சொன்னபடி விரத காலத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து நல்ல முறையில் அன்னை முத்தாரம்மனை நினைத்து விரதம் இருந்து வேஷம் கட்டி சந்தோஷமாக குலசேகரப்பட்டினத்துக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன நினச்சி மாலை போட்டு விரதம் இருந்தீங்களோ அதற்கான பலன் சீக்கிரமே தாய் முத்தாரம்மன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பா. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகமோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். ஓம் காளி, ஜெய் காளி, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.